கண்கள் சிவந்து பெரியமாய் வாயும் சிவந்து கணிந்து கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தல் கொண்டல் வண்ணன் நேர்முடியன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நேர்முடியன் நான்கு தோழன் ஒன் சங்கதை வாழாடியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. லீலாதிங்கஸ்தனகரிதடி சுத்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராஜ்யம் சம்சரித் சதசிரசித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகலிதம் யாவலார் கரித்தவந்தே கோதாதஸ்ய நம இதமிதம் கோயே வாஸ்து கோயக என்று இன்றைய தினத்திலே சூடி கொடுத்த நாச்சியாருடைய அன்னை ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார தினத்தை நாம் எல்லாரும் கொண்டாடி அன்னாருடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காக இந்த குழுவிலே கூடியிருக்கிறோம். அன்னை அவர்களுடைய அவதாரத்தினுடைய சிறப்பு தனிப்பட்டது. வேற எதற்காக விரும்பி அன்னை அவதரிக்கவில்லை ஆண்டாளாக. நித்திய லோகத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியாக சிவன் நாராயணனுக்கு அதாவது அந்தரங்க கையில் இவர்களாக இருந்தவர்கள். அதிலே ஒருவர் பூமி பிராட்டியார். எம்பெருமானத்தில் கேட்கிறார்கள், இந்த நித்திய லோகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீர்களே, லீலா விபூதியில ஏதாவது மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டான்னு கேட்கிறார். உண்டுகிறார். இதை காட்டில அதிகமான மகிழ்ச்சி லீலா விபூதியில எனக்கு உண்டுகிறார். அது எதுன்னு கேட்கிற பொழுது, கலியுகத்திலே எவர் ஒருவன் ஒரு திருத்துளவத்தை மாலையாக தொடுத்து அனந்த சிந்தனையோடு ஒரு பலன் கைமாறு கருதாமல் என்னை அர்ச்சிக்கிறானோ அவனிடத்துல எனக்கு அதிகமான பிரியம் என்று சொல்லுகிறார் சாட்சாத் எம்பெருமான். அப்ப எங்களிடத்துல பிரியம் இல்லையான்னு கேட்கிறார். ஆறு பூமி தேவி ஸ்ரீதேவி எல்லாம் உங்களிடத்திலாம் அந்த பிரியத்துக்கு மட்டும்தான். உங்களிடத்திலே எனக்கு மாலையை தொடுத்து சமர்ப்பித்து என்னை வணங்கப்பட்டவர்கள், ஒரு பயனையும் ஒரு பிரயோஜனத்தையும் கருதாமல் வணங்கப்பட்டவர்கள் இடத்துல உள்ள ஒரு அன்பு உங்களிடத்துல கிடையாதுங்கிறார். அப்ப பூமி தேவி சொல்லுது, அப்ப அந்த அந்த அன்பை அடியேனே பெறேன்னு சொல்லி இங்க பூலோகத்துல வந்து பெரியாழ்வார் நந்தவனத்திலே ஒரு திருத்துளவ செடியின் அடியிலே ஒரு குழந்தையாக ஆவிர்வவித்து கிடக்கிறார். பெரியாழ்வார் குழந்தை கண்டவுடனே எடுத்து வளர்க்கிறார். வளர்ந்த குழந்தை பருவம் அடைந்தது. பருவம் அடைந்தா என்ன அர்த்தம்? ஞானம், ஞானத்துக்குத்தான் பருவம் என்று பெயர். ஞான பருவம் பெற்ற கோதநாச்சியார் தன்னுடைய ஞான பருவத்துக்கு இலக்கான சர்வேஸ்வரன் அவரை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அது எதை போல? கோல் தேடி ஓடும் கொடி போலவே என்று மாந்தேடி ஓடி மனம் என்கிறார் ஆழ்வார். ஒரு கொடியானது சாதாரணமா ஒரு அவரை கொடியை வைத்தாலும் அது முளைத்து வந்த உடனே அந்த கோலை நீங்க பக்கத்துல போட வேண்டாம், ஏதாவது ஒரு தூரத்துல போடுங்க, அந்த கோல் கிடைக்கிற திசையை நோக்கியே அந்த கொடி போகும். ஒரு கேவலம் தாவரம், ஒரு தாவர செடி கோல் எந்த திசையில கிடைக்குதோ அந்த திசையை நோக்கியே போய் அந்த கோல்ல போடணும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். கோலை நீங்க பக்கத்துல போடணும், ஏதாவது ஒரு பக்கத்துல போடுவோம், அந்த கோல் திசையே போய் கோயில் போடும். ஒரு தாவரத்துக்குள்ள அறியாத நமக்கு வேண்டாமா? நல்லா சிந்தனை பண்ணி பாரு. ஒரு தாவரமானது கோலை தேடி செல்லுதுன்னு சொன்னா நான் ஜீவாத்மா பரமாத்மாவாய கோலை நாடி நம்ம செல்ல வேண்டாமா? அப்படி செல்லுவதற்காகத்தான் பெரியவங்களாம் இந்த மாதிரி உற்சவத்தெல்லாம் வச்சு ஞாபகத்தை வச்சு உற்சவம் பண்ணி அதெல்லாம் வைக்கிறாங்க. இதுல பொழுதுபோக்காமல் இங்க வந்தும் பேச்சிலேயே தெரிய ஆடம்பரத்தில் போனோம்னா பிரயோஜனமே கிடையாது. ஆண்டாள் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் நாச்சியார் அப்ப தனக்கு லட்சியம் எது என்று நோக்குகிறார். பரமாத்மா தான் லட்சியம். இந்த பரமாத்மாவை அடையிறதுக்கு வழியை ஆண்டாள் முயற்சிக்கிறார்கள். முயற்சிக்கிற பொழுது இந்த ஆண்டாளுடைய வைபவத்தை தெரிஞ்சு கொள்ள வேணும்.
கோலச்சுரி சங்கின் மாயின் செவ்வாயின் குணம் விளவும் சீலத்தனல் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடரும் தென்னருங்கருக்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. கோல சுரிசங்கின் மாயன் ஆண்டாள் அன்னையார் எம்பெருமான நோக்கி அவன் அடைவதற்கு பல முயற்சியெல்லாம் பாடல்ல பாடுறார். ஒரு பாடல்ல ஒரு சங்கத்தை பார்க்கிறார், சங்கு என்ற பாஞ்சசன்னியத்தை பார்க்கிறார். இந்த பாஞ்சசன்னியம் எந்த நேரமும் அவனுடைய வாயினுடைய அமுதத்தை உண்டு கொண்டே இருக்கிறது. இந்த பாஞ்சசன்னியத்தை கேட்டால் அவனுடைய அமுதத்திருவாய் அவருடைய வாயினுடைய அமுதத்தினுடைய சுவை தெரியும். அதை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பாஞ்சசன்னியத்தை கூப்பிட்டு ஒரு படியத்தாலே கேட்கிறார். ஆண்டாள் நாச்சியார், ஏ பாஞ்சசன்னியமே, நான் ஒரு விண்ணப்பிக்கிறேன், எனக்கு அது தகுந்த விலையை கொடுக்க வேண்டும் என்கிறார். என்ன விலை? கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திருக்குமோ மறுப்பு சிந்த மாதவந்தன் வாய்ச்சுவையின் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆடி வெண் சங்கே. சங்கத்தை கேட்கிறார். சங்கே, அவனுடைய வாயில வச்சு வச்சு அவன் துவனியை கொடுக்கிற பொழுது அவருடைய அமுதத்தை நீதான் புசிக்கிற. அந்த அமுதத்தினுடைய வாயமுதத்தினுடைய சுவை எப்படி இருக்கிறது? தித்திப்பா இருக்கிறதா அல்லது பரிமளமான வாடை கொடுக்கிறதா, தேனை போன்று இருக்கிறதா? இப்படி எல்லாம் சொல்லி கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பகவானுடைய குணானுபவத்தை அவருடைய வாய்ச்சுவை அமுதத்தை பருகுவது அடியாருடைய கடமை என்பது இங்கே காட்டிக் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் அன்னையார் எம்பெருமான் அடைவதற்கு மார்க்கங்களை தேடும் பொழுது ஒரு சரித்திரத்தை படிக்கிறார். எந்த சரித்திரம்? கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் பெருமான் யாரோடு கூறு எப்படி இருந்தார், இந்த கண்ணனுடைய வடிவிலகை யார் யார் எப்படி எப்படி ஈடுபட்டார்னு அந்த சரித்திரத்தை படிக்கிறார். படிக்கிற பொழுது 12,000 கோபிகள் கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனோடு கூடியிருந்து விளையாடி புதுக்கடித்து அனுபவித்து ஆத்மசத்தை பெற்றார்கள் என்பதை சரித்திரத்தை படித்தார். அப்ப ஆண்டாள் நினைக்கிறான், அந்த காலத்துல நான் பிறக்காத குறையை சொல்றான். அந்த காலத்துல நான் ஒரு கோபியா பிறந்திருந்தா கண்ணனுடைய அமிர்தா அந்த ஆலிங்கனத்தை பெற்று ஆத்மசத்தை பெற்றிருக்கலாம். அதை நான் இழந்து விட்டேன். இந்த கலியுகத்திலே யாரை கொண்டு இந்த அனுபவம் அனுபவிக்க முடியும் என்று கலங்கிறார் ஆண்டாள். அதுக்கு ஒரு பெரியார் சொல்றார், அவர்களும் கூட ஓயாமல் அனுபவிக்கவில்லை, கண்ணனுடைய அனுபவத்தை அதிகமாக அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் தரிக்க மாட்டார்கள். அதற்காக சந்தர்ப்பத்தில் கண்ணன் மறைஞ்சிருவான். அவங்கெல்லாம் துடிப்பாங்க, அந்த துடிப்பை நடித்து அனுபவிப்பாங்க. அதே அந்த ஒரு பெரியார் சொன்னார், அப்ப நீயும் நான் ஒரு நாடகமாக நடித்து அந்த கண்ணனுடைய வழிவிலகை நீ அனுபவிக்கலாம் என்று சொன்னார். அதுக்காக ஆண்டாள் அன்னையார் சொல்லுகிறார், அது ஆயர்பாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் தெருவு பூரா ஆயர்பாடியாக வச்சார். அங்குள்ள பெண்கள் எல்லாம் ஆயர்பாடி பெண்களாக நிரூபித்தார். அங்குள்ள வாழ்கள் எல்லாம் ஆயர்பாடி ஆயர்களாகவும் ஈடுபடுத்தி அனுராகம் அபிநயம் நடிக்கிறதுன்னு அர்த்தம். நடிக்க என்ன பொருள்னு சொன்னா, யார் யார் எப்படி எப்படி நடந்தார்களோ அந்த நடத்தை தான் நடித்து காட்டுவது. அப்படி நடித்து அனுபவிக்கிறான் என்று ஈடுபடுகிறார். அதுக்கு எது சிறப்பு என்று கேட்டார். அந்த அயற்பாடியில பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நோக்கு நோக்கிறார்கள். என்ன நோன்பு என்று கேட்டால், கண்ணன் காலத்திலே கண்ணனோடு இந்த பெண்கள் எல்லாம் கூடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கட்டுத்திட்டம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆயர்பாடியில. எத்தனை பெண்கள்? 12,000 கோபிகள், 1-2 பேர் இல்லை. இந்த 12,000 கோபிகளையும் கண்ணனோடு சேரப்படாதுன்னு ஒரு கட்டுப்பாடு திட்டம். கண்ணனுக்கு என்ன திட்டம்? டேய் நீ அங்க போகிறான்னு சொல்லி நந்தகோபனுடைய திட்டம். இவனுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் இந்த 12,000 பேரையே தான் ஞாபகம்.
அந்த 12,000 கோபிகளுக்கு கண்ணன் பேர்ல ஞாபகம். அவ்வளவு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் அந்த பெண்கள் எல்லாம். இவனை கெடுக்க மாதிரி இருக்கான் கண்ணன். ஏன் இவ்வளவு அடியார்களை இருந்து அவன் எம்பியா இருப்பான? ஒரு அடியார்களை பிரிஞ்சாலும் தரிக்க மாட்டான் கண்ணன். எத்தனை பேர்த்த பிரிஞ்ச தரிப்பான கலங்குறான். அப்பொழுது நந்தன் பார்த்தான், டேய் ஏன்னா கெடுக்கமா இருக்க வேற நம்ம ஜாதி தொழில் பிடிக்கு மாட்டை பிடிச்சி பால் கறா அப்படின்னா ஒரு பாத்திரத்துக்கு பால் கடவை கொடுத்தாங்க. அந்த பெண்கள் எல்லாம் பெருமை பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அது பெண்ணையுடைய தயக்கமா இருக்கு. ஏம்மா நம்ம ஜாதி தொழில்படிக்கு பால், மோர், தயிர், நெய், வெண்ணெய் ஒரு கோடையில வச்சு போய் தெருவில் வித்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண்களுக்கு தகப்பம் கட்டல பிடிக்க தலையிலெல்லாம் வச்சுட்டு அவங்க விற்கிறாங்க. இவர் பால் கறவைக்கு தயாரானார். இந்த பால் விற்கிறவங்க என்ன செய்யறாங்க, பால் என்ன சொல்லணும், தயிர் என்ன சொல்லணும், அல்லது மோர் என்ன சொல்லணும், அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாங்க, எது நினைவு இருக்குதோ அதுதான் வாயில வரும். என்ன சொல்றாங்க, அம்மா கண்ணன் கண்ணன், கிருஷ்ணன் கிருஷ்ணன், கோவிந்தன் கோபாலன் வாங்கலையோ கோபாலன் வாங்கலையோ தலையை சொல்றேன். தலையில் இருக்கிற பால் போரு சொல்றது கண்ணன். ஆண்டாள் முதல் பாட்டிலேயே சீர் மல்கும் ஆய்ப்பாடின்னு சொன்னால. என்ன சீர், பகவானுடைய கல்யாண குணங்களாகிய சீரானது மல்கும்னா மலிந்தது. அந்த மலிந்தது ஆயற்பாடு. ஏன் இத்தனை பெண்கள் தலையில வச்சுட்டு கண்ணை கண்ணன் சத்தம் போட்டு போனாங்கன்னா அது அதோட மலிச்ச சரக்கு தெருவில் வரும். தலையில வச்சுட்டு அதிகமான உச்ச நிலைக்கு போன சரக்கு கிடைக்காது. ரொம்ப மலிவான விலைக்கு வந்த சரக்கு விற்கலன்னா என்ன பண்ணுவாங்க, தலையில வச்சுட்டு தெரிஞ்சுரூவா இருப்பாங்க. ஆனா கண்ணன் ஆயற்பாடியிலே மிக மலிந்திருந்ததனாலே அவருடைய குணங்களும் மணிந்திருந்தது. தலையில் வச்சு விட்டாங்க. கண்ணன் என்ன பண்றான், பால் கறக்கிற போது இந்த பெண்களுடைய ஆயற்பாடி பெண்களுடைய நினைவே இவனுக்கு இருக்கிறதுனால என்ன செய்யறான், அந்த நினைவு வச்சுட்டே பால் கறக்க போறவன் கிளம்போடு இருக்க காலப்போட்ட போய் கறக்கிறான். ஆறு கண்ணன் என்ன அர்த்தம், ஒரு பகவத் கிருஷ்ணருடையவர்களுக்கு நல்ல மதி இருக்காது. அப்படி ரொம்ப அந்த உயிர்த்துணரும்படியான பக்குவம் இருப்பதனால் அந்த பகவத் நிஷ்டை குறைஞ்சுதான் இருக்கு. பகவத் நிஷ்டை முதிர்ந்தவர்களுக்கு மற்ற சிந்தனையிலே அவகாசம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அழகுறையாது. அந்த நியாயத்தாலே கண்ணன் ஞாபகமெல்லாம் அடியார் இடத்தில் இருந்ததுனாலே கறக்கக்கூடிய மாடு கறவாத மாடுங்கிறது தெரியாமடிக்கு கறவாத கால மாட்டை போய் கறக்கிறான. இதனால என்ன பொருள் என்று கேட்டார், அடியார்கள் தரத்திலே சிந்தையுடையவன் மற்ற இடத்துல சிந்தை அவனுக்கு நேரான சிந்தை இருக்காது. அதே மாதிரி அடியார்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, இறைவனிடத்துல சிந்தையுடைய அடியார்களுக்கு இதர சிந்தனை இருக்கா, தலையில பால் இருக்கிற பொருட்களை நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கண்ணன் தான் சொல்றாங்க. அதையும் அடியார்களுக்கு எதை பார்த்தாலும் இறைவனாக தோற்றும், இறைவனுக்கு எதை பார்த்தாலும் அடியார்களாகவே தோற்றும். இந்த நியாயத்தாலே அவர்களை கண்ணன் பார்த்தா பெரிய தொல்லையா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மழை இல்லாத பண்ணிட்டாங்க. ஒரே வறட்சி, குடிக்க தண்ணி இல்லை. கழிக்கிறாங்க. கேள்விப்பட்டா ஒரு பெண்கள் இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், தந்தி இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, போனெல்லாம் பேச வேண்டிய ஒரே ஒரு குழந்தைய சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து கன்னி பெண்களா சேர்ந்து நோம்பு நோத்தீங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க சொன்ன உடனே அதை அங்க சொல்ல ஊரே பிறகு கன்னி பெண்கள் நோம்பு நோத்தால் மழை பெய்யும் மழை பெய்ய நினைச்சாங்க. எல்லாம் பார்த்தான், பெரியவங்களா ஒரு கூட்டத்தை போட்டாங்க. எல்லாருடைய பெண்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் கன்னி பெண்கள், கன்னி வேணா திருமணமாகாத சிறு குழந்தைகள் நோம்பு நோருங்க, அப்படி நோம்பு நோட்டால் மழை பெய்யும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாத்தையும் 12,000 கோவில் சொல்லிட்டாங்க. ஆனா இவ்வளவு நோக்கு நோக்கிறது, இவ்வளவு பேரு நோக்கு நோக்கிறதுக்கு தலைமை காரியம் செய்து வைக்கிற செயலர் வேணுமே. யாரை வச்சு செய்யறதுன்னா இவ்வளவு பேருக்கு ஒருங்காக செய்யக்கூடிய செயல் கிருஷ்ண ஒருவனுக்கு தான் முடியும், மற்றாலும் முடியாது. ஏன், ஒரே காலத்துல உலகத்தை பூரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே காலத்துல யார் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்குவான். லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான சொல்ல சொன்னாலும் அந்த லட்சக்கணக்கான சொல்லையும் ஒரே நேரத்தில் புரிகிறவன் அவன் ஒருவன் தான். என்ன புரியுறது, எல்லாருடைய உலகத்தில் அவன் தான் இருக்கான், அப்புறம் புரியுறது என்ன? அப்ப அவனைத்தான் தலைமை வச்சாங்க. கண்ணன் சொல்றான், என்ன ஆகிற காரியம் இல்லைங்கிறான். ஏன், இதுக்காகத்தான் இவ்வளவு வேலை செஞ்சான். அவன் ஒரு பக்கம் நடிக்கிறான். கண்ணன்
ஏன் சொன்ன உடனே இசைச்சா ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கோன்னு புரிஞ்சுக்குவாங்களா, அதுக்காக இசையா மாதிரி இது என்னால் ஆகாதுங்கிறாரு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கண்ணா இந்த நோம்பை நீ தான் தலை கட்டி கொடுக்கணுங்கிறாங்க. சரி ஆகட்டும், உங்க தொந்தரவுக்காக தான் ஏற்றுக்கிறாங்க, ஒப்புக்கொண்டா. ஒப்புக்கொண்டு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த கன்னி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை குழு போட்டாங்க. நாளையிலிருந்து நோம்பு நோக்கிறதுன்னு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாளை காலையில் நோம்பு நோக்குறதுன்னு ஆரம்பிச்சா இந்த நடிப்பு அப்படியே ஆண்டாள் நடிக்கிறான். அவ்வளவுதான். அவங்க எப்படி நடிச்சாங்க? மறுநாள் காலையில முதல்ல உழந்தவர், அதாவது யாரார் முதல்ல முன்னாலே உறக்கம் தெரிந்தவர்கள் உறங்கினவர்களை எழுப்புறதுன்னு எல்லாம் பேசிட்டாங்க. நான் தூங்கிட்டா நீ வந்து எழுப்பு, நீ நான் எழுப்புன்னு எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாருமே தூங்குற, எல்லாருமே எழுப்பாங்க. தீர்ந்து போச்சு. யாராவது ஒருத்தர் தூங்கினா தானே முடிச்சுட்டு எழுப்புறாங்க. எல்லாருமே முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணா ஆனா முழிச்சுட்டே தூங்குறாங்க. ஏது கனவெல்லாம் கண்ண இடத்துல உறக்கம் கிடையாது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் எழுப்புறதாக இந்த பாசம். இப்ப நீராட்டம்ங்கிறதனுடைய ஒரு தத்துவத்தை முதல்ல புரிந்து கொள்ள வேணும். ஆண்டாள் நாச்சியார் நீராட்டம்ங்கிறத ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துலயாவது ஜலத்தை தேடி போனார்களா? நல்லா சிந்தனை பண்ணுங்க, சரித்திரத்தை படிச்சு பாருங்க. ஜலம் இருக்கிற இடத்துக்கோ தடாகத்துக்கோ கங்கைக்கோ யமுனைக்கோ போகல, ஒரு கிணத்து நாடி கூட போகல. ஆனா உற்சவம் மேல பேரு நீராட்டம். நீராட்டம்னா ஜலத்தில குளித்து ஸ்நானம் பண்ணி இரவணத்தோடு நீராட்டம் சொல்றோம். இது அந்த நீராட்டம் அல்ல. என்ன இது மாறாட்டமான நோக்கம். என்ன மாறாட்டம்? கணனோடு கூடி இருப்பதுதான் இவளுக்கு நீராட்டம். அப்ப என்ன அர்த்தம்? இடையர்களுக்கு பேரு மாறாட்டம். நீராட்டம் என்ற மாறாட்டமான சொல்லி இடையர்களுக்கு. எங்க போறேன்னு சொன்னா நாங்க நீராட போறோம். சரி சரி போங்க. நான் கண்ணனோட சிந்த கண்ணனோட போறோம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? விடுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அப்ப நீராட்டம் என்று மாறாட்டமாக கூறி கூறி எல்லாரும் கண்ணனுக்கு வந்துட்டாங்க. அது உண்மையே நீராட்டம் தான். கண்ணனோடு கூடி இருப்பதுதான் நீராட்டம் என்பது உள்ளபடிக்க வேதத்துடைய நுட்பமே அதுதான். பகவத் சம்பந்தமுடையது நீராட்டம். நீருடைய தன்மை பகவானை கொண்டு நீரிலே நாம் குடித்து நல்லா ஸ்நானம் பண்ணி சோப்பை போட்டு நல்லா ஜலத்தை போட்டு அலம்புனா சரீரம் சுத்தமாகும். சரீரத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போகும். ஆனால் உள்ளழைக்கு போகாது, அஞ்ஞானமாக எனக்கு அழைக்கு போகாது. இந்த தண்ணீரை உடனே போகுமாது? எத்தனை உள்ள தண்ணி ஊற்றினால்தான் அந்த அழைக்கு போகாது. என்ன பண்ணு? கண்ணனுடைய நாமஸ்மரணையை பண்ணினால் அந்த உள்ளழைக்கு போகும். அப்ப உள்ளழைக்கு போறது அதுக்கு ஒரு நீராட்டம் தானே. அப்ப உள்ளழைக்க போக்கப்பட்ட ஜலம் எது? கண்ணபரமாத்மாவாகிய ஜலம். அந்த ஜலத்தை கொண்டு நாம் பயன்படுத்தினால் உள்ளழைக்கும் போகும், மேலழைக்கும் போகும். ஆகையினாலே அது கண்ணனுக்கு தண்ணியினுடைய சாமியத்தை சொன்னார்கள். தண்ணிக்கு சாமியத்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தண்ணியினுடைய சுபாவத்தை உடையவன் பரமாத்மா. சர்வேஸ்வரனாகிய திருமால் எம்பெருமான் நீரை ஒத்தவன், நீரை ஒத்தவன், கடலை ஒத்தவன், மலையை ஒத்தவன். இப்படி பல சாமியங்கள் வேதம் சொல்லும். பாடலே வரும். எந்த எடுத்தாலும் கடலை ஊமை வரும், நீர் ஊமை வரும், பால் ஊமை வரும், மலை ஊமை வரும். அப்பேற்பட்டவன் எம்பெருமான். ஆக இப்ப ஜலத்தை மாத்திரம் சொல்கிறோம். ஜலத்தினுடைய தன்மை தன்னை பருகினவர்களுக்கு தாபத்தை போக்கும். கண்ணனாகிய ஜலத்தினுடைய தன்மை அவனுடைய நாமத்தை சொன்னவர்களுக்கு, அதாவது பிரகிருதியை, அதாவது தாபத்திரையும் என்ற தாபத்தை போக்கும். நீரினால் குழைந்து நீராடினால் அழைக்க போக்கும். கண்ணனுடைய நாம சிந்தித்தால் அழைக்க போக்கும். நீர் மேட்டிலே தங்காது, பள்ளத்துக்கு தான் போகும். கண்ணனாகி சர்வேஸ்வரன் நான் செல்வ வந்தேன், நான் ரொம்ப படிச்சவன், எல்லாராலும் பிறந்த பெரிய படையுடைய நினைக்கான், அவன்கிட்ட கிட்டவே போக மாட்டான். அவனுக்கு எங்க பகவத் சம்பந்தம் கிடையாது. நான்கிறவன் இடத்துக்கே போக மாட்டான். அது மேடு. மேட்டில தண்ணி நிற்குமா? எங்க போகும்? மேட்டில தண்ணி விழுந்தால் பள்ளம் தேடித்தான் போகும். இதுக்கு திஷ்டாந்தம் என்ன? அஸ்ராபுரத்துக்கு கண்ணனுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தான். இவனை எப்படியாவது நம்ம வசப்படுத்தணும்னு வர சொல்லி அவன் சொல்லியிருக்கான். கண்ணன் வர்றான். எங்க வந்தான்? துரியோதன் இருக்கப்பட்ட வீடு மேடு. அவன் அகங்காரம் முடிச்சான். அங்க போகல. இது விதுராழ்வான் என்ற ஒரு மகா ரொம்ப தாழ்ந்த குலத்தில் அவதரிச்சவர். ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளை. அவர் தாழ்ந்த குலத்தில் இருக்கிறவர். ஒரு மூலையில, ஒரு தெருவில், ஒரு மூலையில ஒரு குடிசையில குடி இருக்கிறாரு. அந்த குடிசையில எப்படி இருக்குது?
சந்திரனும் கூடியிருக்கிறான், சூரியனும் கூடியிருக்கிறான். ஆறு வீடு இஸ்ராயேலுடைய வீட்டிலே சந்திர சூரியர்கள் சதா சஞ்சரிப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மேல கூரை இல்லைன்னு அர்த்தம். கூரை இல்லாத பிரிச்சு போன வீடு. அப்பேற்பட்ட வீட்டுக்கு கண்ணன் தேடிட்டே போறான், அங்க போய் பார்த்தான். எவ்வளவு சாக்கடையா இருந்தாலும் பள்ளத்துக்கு தான் தேடி போகும். அதே மாதிரி எதிராக அந்த பள்ளம் தேடி போயிட்டான். அதே மாதிரி நீரானது எந்த பிரச்சனத்தையோ ஆகாரத்தையோ அதாவது சேமிப்பதாக இருந்தால் இந்த நீரினுடைய துணை இருந்தால் தான் செய்ய முடியும். அதே மாதிரி நீராகிய எம்பெருமானுடைய துணை இருந்தால் தான் எந்த காரியம் செய்ய முடியும். அவன் துணை இல்லைன்னா நடக்காது. நீரானது மிக மலித்தது, எம்பெருமான் மிக மலித்தவர். நீரானது அத்தியாவசிய பொருள். எது இல்லாத இருந்தாலும் வாழலாம், தண்ணி இல்லாத வாழ முடியுமா? அப்ப அந்த தண்ணி எப்படி அத்தியாவசிய பொருள் அல்லவா? அத்தியாவசிய பொருள் எந்த விலைக்கு போகுது? இப்ப இந்த காலத்துல அவசியமான பொருள் எல்லாம் ஒண்ணுக்கு 50 மடங்கு விலை, 50 மடங்கு விலை கூடி போகுது. ஆனா தண்ணி எப்படி கூடலையே? தண்ணிக்கு 1000 கொடுத்து வாங்கினா 500 கொடுத்து வாங்கினா சொல்றாங்க யாராவது இல்லையா? தண்ணீருடைய மதிப்பு கூடலையே. அவசியமான பொருள் தான் தண்ணி, அதனால அதுக்கு விலை கொடுத்து வாங்குறது இல்லை. அதே மாதிரி எம்பெருமான் அத்தியாவசியமான வந்தான். ஆனா அவன் அடையிறதுக்கு நான் முதலா கொண்டு போறான். காலேஜ் வந்து எவ்வளவு கொண்டு வந்தாங்க? ஒரு சீக்கு வந்து வைத்தியம் கட்ட போறதை எவ்வளவு கொண்டு போவான்? குறைஞ்சே 100 ரூபாயாவது மடியில் வேணும். சரி, இங்க வர்றவங்க என்ன கொண்டு வர்றாங்க? திருத்துழா 2 புஷ்பம் ஏதாவது. அச்சா, அதே மாதிரி இறைவனிடத்தில் தேடி செல்லுவதற்கு மிக மலிந்தவன் எம்பெருமான். அவன் இடத்துல செல்வதற்கு பணம் தேவையில்லை, படிப்பும் தேவையில்லை, ஞானம் கூட தேவையில்லை, பிரேமம் இருந்தாலும் போதும். உயர்ந்த குடிப்பிறப்பும் தேவையில்லை, ஆச்சாரம் தேவையில்லை. எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டா தம்பி இப்படி குறுக்கெடுத்து பண்ணிவிடாதீங்க. எல்லாம் தேவைதான், ஆனா அவன் அடையிறதுக்கு இது தேவையில்லை. எப்படி அர்த்தம் பண்ண முடியுது? பெரிய ஆபத்திற்கு சொல்றது இல்லை. சீவதன பூசணத்தினுடைய தத்துவத்தை சொல்றான்னு சொன்னா கேட்கல. புத்தூர் சாமி கேட்டார், சீவதனை எல்லாரும் சொல்றியாமே, அது எந்த விதத்துல சொல்லு? ஐயா, அதை கேட்டவங்க நுட்பமா புரிவாங்க. நுட்பமா சொல்றவங்க நுட்பமா சொன்னா தான் புரிவாங்க. இவன் செய்யும் உபாயபரமாக இவன் செய்யும் பிரபக்தி பாதகத்தோடு இருக்கும் என்று சொன்னா இந்த அஞ்சலி கூட இறைவனை அடைவதற்கு சாதகமாக அது பாவம்னு சொல்லியாச்சு. அப்ப அஞ்சலி பாவம்னு சொல்லி விட்டுறதா? ஆக அப்பேற்புடைய கருத்தாகையினாலே எம்பெருமான அடைவதற்கு இதுவெல்லாம் ஜாதகம் அல்ல. பின்ன எது ஜாதகம்? அதாவது பிரேமம். பிரேமம் இருந்தால் என்ன? அன்பு. அன்பு மாத்திரம் எம்பெருமான் இருந்தால் போதும். அதுவே அவன் அடைவதற்கு சாதகம். அதுவே கைமுதல். சீனாசன் தண்ணீருடைய துணை இல்லாமல் எதையும் புசிக்க முடியாது, இறைவனுடைய துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆனால் தண்ணியை புசிக்க போகும் பொழுது நான் தண்ணி சாப்பிட போறேன், சோறு கொண்டா உணவு கொண்டா கேட்கிறேன் இல்லை. தண்ணியை புசிப்பதற்கு இன்னொரு துணை வேண்டுவதில்லை. அதே மாதிரி இறைவனை தேடி இறைவனுடைய அடி சேர்ந்தவர்களுக்கு இன்னொரு துணை வேண்டுவதில்லை. என்ன கருத்து? ஆகையால் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு மற்றவருடைய துணையோ சகாயமோ தேவை அவசியம் இல்லை. அதனால்தான் துறவிக்கு வேந்த துணை துரும்பு என்று சொன்னார்கள். துறவின்னு என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் திறந்து இறைவனை அடைந்தவர்களுக்கு தான் துறவின்னு. எல்லாம் திறந்திருப்பாங்க, இறைவனே திறந்திருப்பாங்க. அவங்கள துறவி அவன் துறவி அல்ல, எல்லாவற்றையும் விட்டு இறைவனை அடைந்தவர்களுக்கு தான் துறவின்னு பேரு. ஆழ்வார் கூறுகிறார், ஜனங்களே, எல்லாவற்றையும் திறந்து எம்பெருமான் நம்ம தேடி வந்திருக்கிறான். சீனிவாசன் இருக்க வேண்டிய இடம் எங்க? திருமலையில் இருக்கணும். இங்கே வந்தாரு. திருமலையில் இருக்க வேண்டிய சீனிவாசன் இங்க வர வேண்டிய அவசியம் என்ன? நம்ம நாடி வந்திருக்கிறான். திருமலையில் எவ்வளவு வைபவம், எவ்வளவு கொண்டாட்டம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்திருக்கான். நம்ம வைபவம் ஒரு வைபவம் அவனுக்கு இல்ல. அவனுக்கு இது வைபவம், நம்மை அடைவது அவனுக்கு வைபவம். சாது சனத்தின் அழியின் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியின் சோழி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன். அப்பேற்பட்ட பரம்பொருள் நம்ம நாடி வருவதற்கு அவருடைய கிருபையும் சாந்த சமதவாதி குணங்கள் தான் காரணம், நாம் காரணம் அல்ல. அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்ம நாடி வந்திருக்கிறான். அவன் அத்தனையும் விட்டுட்டு நம்மகிட்ட வந்திருக்கானே, அந்த வைபவத்தை விட்டு
நாம அல்பமான விஷயத்தை வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை நீங்க வந்து வரக்கூடாது, கஷ்டமா? அவ்வளவு வைபவமுடைய பகவான் இங்க வந்து காத்திருக்கிறானே. திருமலையில யாராவது போய் பாருங்க. ஒரு வண்டி வீடு தூதல சொல்றாரு ஆண்டாள் திருவாய்மொழியில, அஞ்சிரைய மடனாராய், அதாவது அரிகால திருவண்டி தொழுதேன் உண்ணைங்கிறார் திருமங்கையால. ஒரு வண்டை தொழுகிறார். ஏன்னு கேட்டான், எல்லாம் பறக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது, நான் பகவானை தேடி போனோம், அவனை நாடி என்னால செல்ல முடியல, நடக்க முடியல, சிந்திக்க முடியல, அவன் எங்க நெருந்தவன், அவன் ரொம்ப சுலபமா வருவான், அவன்கிட்ட நீ போய் சொல்லு, இந்த மாதிரி நட முடியாது, நடையிலெல்லாம் தளர்ந்தவன் உன்னை நாளைக்கு துடிச்சிருக்கிறதா போய் சொல்லுன்னு சொல்றான். அது என்ன சொல்றான்? வண்டி என்ன சொல்லுதுன்னா, அஞ்சிரைய வண்டி, நாங்கள் போவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா? ஒண்ணும் இல்லையா, ஒண்ணுமே வேணாம். நீங்க திருவேங்கடத்தான் நாடி செல்பவர்களுக்கு எந்த விதமான கைமுதலும் வேண்டாம், ஞானம் கூட வேண்டாம், அவன்கிட்ட போய்தான் அவன் கொடுப்பான். ஆனா நாங்கெல்லாம் போறதுக்கு, மற்றவர்கள் போவதற்கு திருவேங்கட மலையில போய் சேர்க்கிறதுக்கு கியூல போகணும், கட்டணம் கட்டணும், பல விதமான ஓட்டு அதுல கீழே மணிக்கணக்கில் நிக்கலாம். உனக்கு அந்த நிபந்தனை கிடையாது. யாருக்கு ஒரு தேதி ஓடுது, அதை போய் யாராவது டிக்கெட் வாங்கினா கேட்பாங்க. பெருமாள் அப்படியே அற்புதமான மாலையை போட்டிருக்காங்க, அந்த மாலை மேல ஓடி உட்கார்ந்துக்குது, கட்டணம் போட்டு கட்டணம் குடிச்சுட்டா போய் உட்காருது. ஒரு கட்டணம் செலுத்தி போய் உட்கார்லையே. எது வண்டுன்னா தேன் வண்டு. தேனீக்களானது பறந்து ஓடி திருவேங்கடத்தானுடைய கழுத்திறக்கப்பட்ட மாலையில் உட்காருவதாக இருந்தால் அது கீழே போற வேண்டியதில்லை, கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை, யாரையும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை, நல்ல தாராளம் போய்க்கும். ஆகையால் உன்னுடைய சகாயத்தை நான் நாடுறேன். அரிகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை நான் ரொம்ப வணங்குறேன், நீ போய் என்னுடைய உள்ளத்தை அப்படியே சொல்லு சொல்ல. ஆகையாலே கட்டணம் இல்லாமல் தரிசிக்கப்பட்ட பரம்பொருள் நமக்கு நம்ம நாடி வந்து இங்க காத்து கிடக்கிறானே, அப்பேற்பட்ட பரம்பொருளை அவளே விட்டுட்டு இங்க வந்திருக்கேன், அவளோட பெருமையெல்லாம் விட்டுட்டு நாம நம்ம எளிதெல்லாம் விட்டுட்டு அவன்கிட்ட வந்து செல்லக்கூடாதா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை வணங்கப்படாதா? நம்ம எதை விட்டுட்டு வந்துடுறோம்? ஒரு வீட்டு அலுவலை விட்டுட்டு வா, குற்றம் இல்லை. அல்பமான அலுவலை விட்டுட்டு அது சினிமாவில் தொழில் பாருங்க, 4 நாளாக ஆகி போயிடும். ஏன் அங்க வர முடியாதானே இங்கே வந்து உட்காந்துருக்காரு. வர முடியாதவர்களுக்கு தானே ஆலை எங்க, அங்குள்ள பிறவையே இங்கேயும் உண்டு. அவன் கொடுக்கக்கூடிய அருள் இங்கே கொடுப்பான். சில பேர் அங்க போனால்தான் கிடைக்கும்னு நினைப்பாங்க, கூட நீயும் கிடைக்கலாம். நமக்கு நம்பிக்கை தான் வரணும், அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அப்பேற்பட்ட பரம்பொரு. அதே மாதிரி ஜலத்தினுடைய நன்மைகள், ஜலமானது ஒரு சிறிய துவாரம் கிடைத்தாலும் ஒரு மேட்டூர் அணைத்தேக்கத்தை போட்டு தான் முடிச்சுட்டே போயிடும். ஜலத்தினுடைய சாமியுடைய எம்பெருமான் ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு தடவை அவனுடைய நாமாவை சொல்லிவிட்டானா அவனை பெரிய ஞானியாகி விடுவான். ஏன் ஒரு சின்ன துவாரம் கிடைச்சால் அந்த தண்ணி தேக்கம் அந்த சுவாரத்தை பெருசாக்கி எல்லாத்தையும் இடிச்சுட்டே போயிடும். ஆண்டார் சொல்றார், திருமாலின் சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அவன் நெஞ்சு நிறைய போயிருந்தா என்ன ஐயா, பகவான் வந்து ஒரு நெஞ்சுக்குள்ள வந்து பூந்து இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன முயற்சி பண்ணேன்னு கேட்கிறாங்களா? நான் ஒண்ணுமே சொல்லல, அவருடைய நாமாவை கூட சொல்லலைங்கிறார். ஏன் பின்ன என்ன சொன்னேன்? மலை பேரைத்தான் சொன்னேன். திருமாலின் சோலை மலை என்ன, அவன் பேரை கூட நான் சொல்ல எனக்கு தெரியாது. பெருமாளுடைய பேரை சொல்லாட்டாலும் கூட அவன் இருந்த இடத்தை சொன்னாலும் போதுகிறார். திருமாலின் சோலை மலை என்றேன் என்ன, மலையைத்தான் சொன்னேன். பெருமாள் என்ன பண்ண, அடையில நான் இருக்கப்பட்ட மலையை சொல்லிவிட்டான், அவனை விட மாட்டேன். அந்த உட்காண்டாரான், நெஞ்சு நிறைய பூத்தலாம், வேற இடமே இல்லை. அவன் நிறைஞ்ச இருப்பாள், வேற ஏதாவது அங்க இருக்குவான், இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சிறிய துவாரம் கிடைச்சாலும் ஜலம் இடிச்சுட்டு போயிடும். ஒரு சின்ன நாமாவை சொன்னாலும் அந்த நாமாவத்தினுடைய மகத்துவமானது அவனை பெரிய ஞானியாகிவிடும். ஜலமானது தோண்ட தோண்ட சுரக்கும், இறைவனுடைய நாமமானது சொல்ல 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 ஞானத்தை சுரக்க வைத்துவிடும். இப்பேற்பட்ட ஜலத்தை நீர் என்று பேர் கூட்டினார்கள். நீராக இறைவனுக்கு நீருக்கு சாமி சொல்லியாச்சு. அந்த நீராக இருக்கப்பட்டவன் எம்பெருமான் ஆகி போச்சு. அவன் இந்த நீரானது எங்க தேங்கியிருக்கும்? தடாகத்தில் தேங்கியிருக்கும். இந்த கணநாய தடாக கணநாய நீர் எங்க தேங்கியிருக்கிறது?
கண்ணபரமாத்மாவாகிய நீரானது நந்தகோபனுடைய திருமாளியாகிய தடாகத்திலே தேங்கி கிடக்குது. எங்க போனாங்க? நீராட்டம் என்ற திருப்பாவை பாடினார்கள். 1 2 3 4 5 இப்படி 10 15 பாட்டு, 15 பாட்டு முடிச்சு 16வது பாட்டுக்கு எங்க போறாங்க? 5 பாட்டு நோம்பருடைய அவசியத்தை சொன்னிச்சு. அடுத்தாப்படி 10 பாட்டு பகவானத்தில் அடைய போறவர்கள் ராஜாங்கத்தில் ஒரு சலுகை பெறுவதாக இருந்தால், ஒரு மந்திரியா வர்றதா இருந்தால் குடிமக்கள் 2000 பேராது கையொப்பம் போட்டு எலெக்ஷன் போட்டு நோட்டை போட்டு அனுப்பணும். தனியா போய் ஒரு பதவிக்கு வர முடியாது. அதே மாதிரி இரவிடத்தில் சொல்லக்கூடியவர்களுக்கு அடியாருடைய உதவி வேணும். 10 பாட்டாலே 10 ஆழ்வாருடைய உதவியை நாடினார்கள். 5 பாட்டாலே அவனுடைய பெருமையை சொன்னார்கள். அவன் பலத்தை சொன்னார்கள். 6வது பாட்டு முதல் 15 முடிகிற வரணும் அடியார்கள் 10 பேர்த்த கூட்டி அவருடைய அனுமதி சேர்த்து திரண்டாங்க. எங்க போனாங்க? நந்தகோபனுடைய திருவாளிக்கு போறாங்க. அப்ப அதுதான் நீர்வீழ்ச்சி. எது? நீர் தேங்கி இருக்கப்பட்ட எடு நந்தகோபனுடைய வீடு. எந்த நீர்? கண்ணனாகிய நீர். அங்கதான் இருக்க. அப்ப என்ன அர்த்தம்? நீர் நாடி செல்லவே கிடையாது. திருப்பாக நோன்பு நோய் எடுத்தா நீராட்டம் தான் பேரு. ஆனால் கருத்து பூரா மாறாட்டம். கருத்து பூராவே மாறாட்டம். எங்க? கண்ணன் வீட்டுக்கு தான் போறான் நீராட்டம். கண்ணனோடு கூடி இருப்பது நீராட்டம். அப்ப பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணி பகவத் சல்லாத்தில் இருக்கக்கூடிய உள்ளமெல்லாம் நீராடிய உள்ளம், அது இல்லாத உள்ளமெல்லாம் அழுக்க பெறிந்த உள்ளம் தான் நீராட்டம். ஆக இந்த நீராட்டத்துக்கு போன உடனே என்ன சொல்றான்? தடாகத்துக்கு துறை வேணும், உதவி வேணும், அதுக்கு சகாயம் வேணும் அல்லவா? தடாகத்துக்கு தலைவனுடைய அனுமதி வேணும். யாரு? நந்தகோபன். 16வது பாட்டாலே அம்பரவி தண்ணீரே சோறு அறம் செய்யும். அவன் எந்த இடத்துல தானம் வஸ்திர தானம் பண்ணனா? நந்தகோபன் இல்லை. சோறு அன்னதானம் எங்க பண்ணனா? அதுவும் இல்லை. தீர்த்த தானம் எங்க பண்ணா? அதுவும் இல்லை. இந்த 3 சுற்றுதாக சொல்றாள் ஆண்டாள். அம்பரவி அம்பரம் பண்ணா என்ன? ஆடை ஸ்தானம் ஆடை தானம் பண்ணானா? இல்லையா? தண்ணீரே தீர்த்த தானம் இங்க தனிப்புதான் வச்சிருந்தான், அதுவும் இல்லை. சோறு அன்னதானமும் பண்ணதா இல்லை. இந்த 3 பண்ணதாக ஆண்டாள் சொல்றேன். இந்த 3 யாரு தெரியுமா? அதாவது அம்பரமும் தண்ணீரும் சோறும் கண்ணன் தான். இந்த கண்ணனை நாங்க அடையும்படியாக நீ அனுமதி பண்ணிவிட்டால் இந்த 3 தானமும் பண்ணிட்ட பணம் உனக்கு உண்டு. இது பட்சா கண்ணனை அடைக்கும்படியான அளவுக்கு எங்களுக்கு நீ ஒரு அனுமதி கொடுத்தால் இந்த 3 தானம் பண்ணின பலன் உமக்கு உண்டு. யாரை கேட்கிறார்? நந்தகோபனை கேட்கிறார். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் தர்மம் பண்ணும்படியாக இருக்கப்பட்டு தானம் பண்ணும்படியான எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துறார். அப்ப நந்தகோபாலன் இந்த 3 தானம் பண்ணான்னு அர்த்தம். வேற எந்த தானம் பண்ணாலும் நந்தகோபன் சரித்திரம் சொல்லவும் இல்லை. அவ ஏன் இந்த தானத்தை கொடுத்தானா? கண்ணன் ஒருவன் தான் இந்த 3க்குரியவன். கண்ணன் ஆகாரம் எந்த ஜீவனா இருந்தாலும் ஆகாரத்துக்குரியவன் எம்பெருமான் தான், திருமால் தான். எல்லா ஜீவர்களும் தரிசிக்கப்பட்ட உணவு எம்பெருமான் தான். அதனால்தான் ஆழ்வார் சொன்னார், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் தான். இந்த எல்லாம் கண்ணனாக இருக்கிறதுனால இந்த கண்ணனை கொடுத்தானே. ஆனால் இந்த 3 தானமும் பெற்ற ஒரு பலன் அவனுக்கு கொடுத்த பலன் உண்டு. ஆகையினாலே 17வது பாட்டாளர் சொன்னார். ஆக கண்ணனே ஜலம், கண்ணனே ஆகாரம், கண்ணனே அதாவது ஆடை. ஆடை யாருக்கு கொடுத்தான்? திரௌபதிக்கு கொடுத்தான். அன்னதானம் யாருக்கு கொடுத்தான்? துர்வாதனுக்கு கொடுத்தான். துர்வாதனில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிற பொழுது துரியோதனன் நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டான். இந்த துர்வாசனை அனுப்பிச்சுட்டு சபிக்க வைக்கிறோம்னு அவங்க ஒரு கெட்டனை அனுப்பிச்சுட்டான். பெரிய வெளிக்கண்ணன் கேட்டா பாண்டவர்களை போய் ரிஷியை அனுப்பிச்சு பார்த்துட்டு வர சொன்னா பேரு என்ன பார்த்து சொன்னாங்க? தொலைக்கணும். அவர் துரியோதனன் மகா கோபமுடையவர் அனுப்பிச்சுட்டான். அங்க போய் எந்த நேரம் நாடு ரிஷியில எல்லாம் சாப்பாடு முடிகிற நேரத்துக்கு போறான். துரியோதனன் அனுப்புறான். போறான், அவன் பரிவாரத்தோடு போறான், சிஷியரோட போறான். போனோட என்ன பண்றான்? பசி. யார் இடத்துல போனா? திரௌபதி மாத்திரம் இருக்கான். பாண்டவர்கள்லாம் வெளியே போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு சாதமெல்லாம் அழிய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. போன உடனே திருவாசல வணங்குறான். சாமி தங்களுடைய வருகை
பசி அதிகம் இருக்கிறது, உணவு கொடுன்னு கேட்கிறான். ஒருத்தர் இல்லை, நல்லா சிஷா கூட போயிருக்கான். பசினை பார்த்தா துரோபதன் என்னடா அது ஆபத்தான் இல்லைன்னு சொன்னா சமைச்சு விடுவாரு. துரோபதன் சமைச்சு விடாரு. என்ன பண்ண போடுறதுக்கே சாதம் இல்லை. ஆகட்டும், நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. நமக்கு என்ன பெரிய பட்டுஷம் இருக்கிற போது கற்பக விரிச்சு கண்ணன் இருக்கான். இந்த ஆபத்தில் விடுவான நம்மள விடமாட்டான். சரி சுவாமி ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. ஆகட்டும், சரி ஸ்நானத்துக்கு போன அவங்க போன உடனே என்ன பண்ணா, சாட்சாத் கண்ணனுடைய நாம சங்கீதத்தை அப்படியே தியானம் பண்ணினான். உடனே கண்ணன் வந்தான். அம்மா என்னன்னு கேட்கிறேன். அம்மா கொஞ்சம் கவனிச்சுக்காது, எல்லாம் உங்க கதை தான். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால், ஒரு கலக்கம் வந்தால், ஒரு துடிப்பு ஏற்பட்டால் அவன் நாமஸ்மரணை பண்ணி பாருங்க, அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் திஷ்டாந்தம். உடனே கண்ணன் என்னமா அவ என்ன சொல்றான், அவனுக்கு தெரியாத காரியமா? அம்மா அம்மா எனக்கு பசியா இருக்குதுங்கிறான். அவங்க சொல்லி அங்க அனுப்பிச்சுட்டான். இங்க வந்தோடனே கண்ண அம்மா எனக்கு பசியா இருக்குதும்மா, அப்புறம் பேசிக்கலாம், ஆகாரம் கொடுங்க. எந்த ஆகாரம்? எல்லாம் பாத்திரத்தை கவனிச்சிருக்கேண்ணா. இல்லம்மா பாருமா, பாத்திரத்தை எடுப்பானா. காட்டுல என்ன பெரிய அரிசுவையா சாப்பிட்டு இருந்தாங்க. காட்டுக்கு போட்டு தலை எடுத்து அதை கீரையா செஞ்சு ஒரு சாதத்தை ஏதாவது புல்லரிசி சாப்பிடுறோம். நம்ம போய் பொன்னியரிசி தாண்டவங்க இல்லை, புல்லரிசி வனவாசத்துல புல்லரிக்கப்பட்ட அரிசி எடுத்து கஞ்சியா வச்சு சாப்பிடுறாங்க. காட்டுக்கப்பட்ட தலையை கீரையாக வதக்கி பொரிச்சு சாப்பிடுறவங்க. ஒண்ணு மேல எல்லாம் கழிவாச்சு. ஒரு கீரை துண்டு, ஒரு பருக்க, ஒரு அந்த அரிசி புறணையில ஒரு பருக்க துண்டு, அதை எடுப்பா அப்படின்னா அதை கொடுத்தாரு. அதை எடுத்து வச்சு வாயில வச்சார். அவ்வளவுதான். அந்த துரியோதன் அங்க போய் குளிச்சுட்டு அனுசாமிக்க பாரு, அவன் பயிரங்கள் பூரா மூக்கு வரையிலும் சாதம் வருது, நல்லா நிறைஞ்சு போச்சு. துரியோதனோட அடையே நிறைய சாப்பிட்டு எப்படி வாயில அதாவது பாந்தி வர்ற மாதிரி அப்படி நிற்கிறான் எல்லாரும். இதை சாப்பிட்ட உடனே அங்க நிறைஞ்சு போச்சு. இந்த ஒரு அல்பமான உணவு அடியார்கள் கொடுத்தாலும் இதுல என்ன தெரியுது, பக்தியின் விசுவாசத்தாலே ஒரு அனுபவம் கொடுத்தாலும் அவன் நம்ம பேர்ல வச்ச பக்தி விசுவாசத்தாலே அத்தனை உணவாக ஏற்றுக்கிறான். இதைத்தான் ஞானதாரத்தை சொல்றார். எது தன் பொன்னடி எண்ணி மற்றொன்று தான் செய்ய அன்பர் உகந்த இட்டதை அணுகணிலும் பண்பிரலும் மோரும் மேறிவாய்க்கொள்ளும் விரையா துளாயலங்கள் மாறிமாற்கொண்டலுகிற மாறு. எம்பெருமான தோர்த்து வேற தஞ்சமாக இல்லாத உத்தம பக்தர்கள் ஒரு அணுவளவு எடுத்து கொடுத்தாலும் அதை என்ன செய்யறான் எம்பெருமான் தெரியுமா? அதை மலையாக்குறான், அந்த மலையை தங்கமாக்குறான். அப்புறம் அந்த தங்கத்துக்கு மதிப்பேன். ஒரு அணுவை மலையாக்கி அந்த மலையை தங்கமாக்கினால் அதுக்கு என்ன மதிப்புன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி அடியார்கள் பிரீதியினால எதை கொடுத்தாலும் அந்த அணுவை மலையாக்குவான், மலைய ஒரு தங்கமாக்குவான், அதுக்கு மதிப்பை கொடுப்பான். இதை சொல்றார் ஞானசார். தன் பொன் அடியன்றி மற்றொன்றில் தாழ்வு செய்யா அன்பர். அப்பேற்பட்ட பக்தர்கள் எம்பெருமான தவிர்த்து வேறு எதனையும் தன்னை தாழ்வுபடுத்த மாட்டான். அது யார் வந்தாலும் தன் தலை சாய்க்க மாட்டான், அவனுக்குத்தான் தன்னுடைய தலை சாயும். அபரிமிதமான கருத்துக்கள் குமிஞ்சு கிடைக்குது. ஆரம்பத்திலே இன்னைக்கு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரலாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தேன். 12 மணிக்கு ஆரம்பிக்க வச்சுட்டாங்க. என்ன பண்றது? எதை சொல்றது? வேணாங்க இப்படியே கட்டிட்டு இருந்தாருன்னா அடுத்தவங்க பேச வேணாமா, சாப்பிட வேணாமா வச்சா இதுக்கு நான் வந்து 10 மணி நேரம் வந்திருக்கேன் பஸ்ல. அரை மணி நேரம் வச்சு நிறுத்தி சொன்னா இதுக்காக வந்து அங்க இருந்து வந்ததே இருக்கு ஒரு முறை. உங்களுக்கு தான் என்ன பிரயோஜனம்? சொல்லக்கூடிய கருத்து இருக்குது பாருங்க. நீங்க கேட்டிருக்க முடியாதுன்னு அடியும் சொல்றேன். திருப்பாவை கேட்டிருக்கலாம். திருப்பாவுடைய கருத்து மார்கழி திங்கள் 15 நாளா நீராட போயிருந்த நீராட்டத்தை தான் சொன்னாங்க. ஆனால் இந்த நீராட்டம் தான் இறைவனை வணங்கி வழிபடுவது, அவரோடு சம்சேஷிப்பது. சம்சேஷம் அப்படியே ஆறு அணைந்து விளையாடுவது. இப்பேற்பட்ட கருத்துக்கள் புரிய வேணும். ஆகையாலே ஆண்டாள் அன்னையினுடைய அபரிமிதமான கருத்தை நீங்க புரிவதா இருந்தால் அநேக அவரால் மாறிடுவார்கள் 30 நாள் கேட்கணும். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு அணுவ மலையாக ஏற்றுக்கொள்றானா? எதனால? அந்த அன்பு அவரிடத்துல இருக்கிறது.
தன்னை தவிர்த்து எம்பெருமானை தவிர்த்து வேற எதிரையுமே தன்னுடைய அன்பு செல்லாது. அது எதை போலன்னு கேட்டா, அதாவது பெயரின் கருங்கடலே நோக்கும் ஆறு. அற்புதமான பாசுரங்கள் ஆக. பெயரின் கருங்கடலே நோக்கும் ஆறு. ஒரு பூ உயரும் கதிரவனையே நோக்கும். பூ இருக்குது பாருங்க, சூரிய ஒளியினால்தான் வந்தா மலரும். சூரிய ஒளி இல்லாத போது மலராது. பெயர் ஆறு, 100 ஆறு பேரோட ஓடும் எல்லாம் சொல்றாங்க. பல மதத்தர்கள்லாம் எங்க சாமி பெருஞ்சு அது ஒரு சாமி தெரிஞ்ச 100 சாமி பேர் சொல்றாங்க. சொல்லிக்கிட்டேன் 100 ஆறு 100 பேரோட ஓடுது. ஆனா எல்லாம் எங்க போய் சேருது? ஒரே கடல்ல தான் சேருது. பெயரின் கரிங்கடலே நோக்கம். எத்தனை பெயரோடு ஆறு ஓடினாலும் அது முடிவுல கடலுக்கு தான் போயிட்டு, கடலுக்கு போய் சேர்ந்த விற்போம். இந்த பெயர் இருக்கிறதா? இது காவேரி தண்ணீர், கங்கை தண்ணீர், எவ்வளவு தண்ணீர் இருக்காங்க. அதே மாதிரி ஒன்று உயர்ந்த ஒன் கதிரவனையே நோக்கம், உயிரின் தருமனையே நோக்கம், ஒன்றாமரையார் கேள்வி ஒருவரையே நோக்கும் உணர்வுங்கிற. ஆக எத்தனை பெரிய மதியம் வைத்து பார்த்தாலும் இறைவனுடைய சம்பந்தம் இல்லாமல் இவன் எந்த பொருளையும் உணர முடியாது. அதுக்கு திட்டாந்தம் சொல்றார். அதாவது ஆணையிடை கரி மூழ்கும், ஆழி இடை கரி மூழ்கும், சிறு மீன் நீந்தும். ஆழி என்றால் சமுத்திரம், கரி என்றால் யானை. ஒரு யானையா இருந்தால் பெரியது, அவன் வருவீங்க பெரியதா, யானை விட பெரிய பெரிய யானையா சொல்றால, பெரிய வஸ்து யானை. அது சமுத்திரத்துல இறங்கினா முடியும். சமுத்திரத்துல முடியுமா? யானை பார்க்காம ஒரு மலை கூட உள்ளதாகணும். ஒரு மலை தூக்கி போட்டாலும் உள்ளதான் போகும். அதையும் உள்ள அவ்வளவு முடியுது சமுத்திரம், அதுல போய் பொழுது. ஆனால் அதே சமுத்திரத்துல ஒரு சிறிய மீன், சிறிய மீன் அந்த சமுத்திரத்துல விழுகிறது, அது நீச்சி போகுது. பெரிய யானை விழுகுது, அப்படியே முழுங்கி போகுது. அயற்சிறிது நெஞ்சு சிந்திடினும் அறிவினாலே. அறிவாளிகள், பகுத்தறிவாளர்கள், நான் இதை கண்ட அதை கண்ட ஆகாயத்தில் போறெல்லாம் பறக்கன்னு சொல்றாங்க. நல்ல சிந்தனை அடிவாரு. அவங்களை கூப்பிட்டு அயிர் என்றால் சர்க்கரை, அயர் சிறிது சர்க்கரை, அதிலே கொஞ்சம் நல்ல நுணுக்கமான தவிட்டு சீனியா இருந்துச்சுன்னா நல்ல புழுதி அதுக்குள்ள போட்டுருங்க. ஒரு அறிவாளியை கூப்பிட்டு, ஐயா பகுத்தறிவாளரா இந்த சர்க்கரையை பிரிச்சு எடுப்பானா? மண் இருக்கக்கூடாது, அதான் மண்ணில் கொஞ்சம் கூட சர்க்கரை இருக்கக்கூடாது, சுத்தமா பிரிச்சு எடுக்க முடியுமா? அயிர் சிறிது சித்திடினும் அறிவினாலே பூவை என்று அதை பிரிக்க வல்லாருண்டோ? முடியாது. ஆனா போய் எறும்பு அதனை பிரித்து புசிக்க பண்றோம். ஒரு எறும்பை நீ கூப்பிட வேணாம், ஒரு எறும்பு கூட வரும் சர்க்கரை இருக்க முடியும். ஒரு துளி சர்க்கரை இல்லாம பூரா பிரிச்சு எடுக்க மண்ணுதான் இருக்கும். சர்க்கரை இருக்குமா? எறும்பு இருக்கிற இடத்துல சர்க்கரை இருக்குமா? ஐயா அடி பகுத்தறிவாளர்லாம் செய்யக்கூடிய காரியம் ஒரு எறும்பு செஞ்சு விடுத. இதுதான் இறைவனுடைய படைப்பு. எம்பெருமானுடைய படைப்பு சிறியதா இருக்கும், பெரிய காரியத்தை செய்யும். பெரியதா இருக்கும், சிறிய காரியம் கூட செய்ய முடியாது. இது இறைவனுடைய படைப்பு. நன்னாதார் குருவரிப்புங்கிற ஒரு பதிகத்திலையும், கண்டார் இகழ்ந்துங்கிற பதிகத்திலேயும் அற்புதமான ஒரு ஆசியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்ற. கண்டார் இகழ்ந்துங்கிற பாசுரத்துல ஒரு அடியார்கள் எப்படி இருப்பார்கள், யார் எதை சொன்னாலும் திருமணுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. நமக்கு வெக்கமா இருக்கா? நான் திருமணம் போட்டு போறேன், அவன் சிரிப்பானா அவன் சிரிப்பானா நினைச்சிட்டு போறோம், வெக்கம். ஆனால் ஒரு படுகிறதை தன் பர்த்தாவின் இடத்துல இருக்கக்கூடிய அன்பினாலே அவனை தவிர்த்து இருந்து முகத்தை பார்க்க மாட்டான். அவன் எவ்வளவு இழிவா பேசினாலும் கோபிக்க மாட்டான். அதான் பயிர். அதே மாதிரி ஒரு பக்தன் பகவத் விஷயத்துல ஊன்றிய சிந்தையினாலே இதர சிந்தையை அவன் பொறுக்கவே மாட்டான், சிந்திக்கவும் மாட்டான். அதுக்கு இந்த பாதகத்தை சொல்ற. கண்டார் கண்டன்னு அர்த்தம். ஒரு புருஷன் ஒரு தெருவில் வாழ்றான், அவன் மிக அன்புடையவன் மனைவி இடத்துல, மனைவி அவனிடத்துல அதிகமான அன்புடையவள். ஒரு சின்ன சீற்றத்தாலே கோவம் வந்து அடிச்சுட்டான். அடி பொறுக்க முடியாத என்ன நம்ம துடியா துடிக்கிறான், இழுத்து கொண்டு தெருவில் போட்டு அடிக்கிறான். அடியா சகிக்க முடியாத ஒரே கூடி போச்சு. ஏன் அடிச்சான்னு கேட்கிறேன்.
அது ஒரு சந்தர்ப்பத்துல மாமியார் வீட்டுக்கு போயிருந்தான். மாமியார் என்ன செய்தான்னு கேட்டா, கொழுக்கட்டைங்கிற ஒரு பலகாரத்தை செஞ்சு போட்டான். யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. நல்லா சாப்பிட்டான். அத்தையம்மா அத்தையம்மா, இந்த பலகாரம் ரொம்ப சுவையா இருக்குது, இது உங்க மகளுக்கு தெரியுமா கேட்டான். நல்லா என்ன காட்டில் நல்லா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா. இவன் அங்கிருந்து வந்தான், நான் நாளையில இருந்து இதையே தான் செய்ய சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டே வந்தான். பாதி வழி வந்தோடனே நான் பேரை மறந்துட்டான். கொழுக்கட்டைன்னு சொல்லக்கூடிய பேரை மறந்துட்டான். வீட்டுக்கு வந்தா, அம்மா ஒரு பலகாரம் செஞ்சு போட்டாங்க, அதை நீ செய்யுங்கிற. அது எதுன்னு சொன்னா பேரு மறந்துட்டான். என்ன எதைத்தான் செய்வாப்பா வந்தம்மா, அப்படியா தெரியும்னா உனக்கு தான் நல்லா தெரியும் அம்மா சொன்னாங்க, நீ செய்யுங்கிறான். அது எதுன்னு சொன்னா அதைத்தான் மறந்துட்டேங்கிறான். என்ன பண்ணுவாங்க? சரி, உனக்கு தெரிஞ்ச பலகாரத்தை பூராவும் ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சுட்டே வந்த. அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாம் செய்யலாம், அந்த கொலைக்கடைகளை மறந்துட்டு அதை மாத்திரம் செய்யல. கோவம் வந்து, நான் செய்யல, நீ துடிவாத்துக்கு அப்படி உனக்கு நல்லா தெரியும் அம்மா சொன்னான்னு ஆட்டி நொறுக்கிட்டான். அடி ஒரு மழை அழுதுட்டான். அங்கிருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தான். பாயாத உள்ள போட்டு அடி விட்டார். இதெல்லாம் அப்படி வீங்குறேன். அட கொழுக்கட்டை மாதிரி வீங்கிருக்குதாங்க. அதுதான் அதான் அதான் பிடிக்கிறான். அதேதான் அதான் பிடிக்கிறான். யாரு இவன் பிடிச்சிட்டான். இந்த கொழுக்கட்டைங்கிற பேர் தெரியாதான் இந்த போட்டு அடி எடுத்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கொழுக்கட்டைங்கிற பேர் தெரியாத வருத்தத்தினாலே அது பேர்ல வச்சு அந்த நேரம் அடிச்சு விட்டான். இந்த அம்மாளுக்கு அந்த அடிக்க வருத்தமெல்லாம் தெரியல, இந்த கொழுக்கட்டைங்கிற ஒரு ஆசையினால இந்த போல் போட்டுக்கிட்டான மனிதன் கோயிக்கவே இல்லை. இத இந்த பாசுரத்தில் வியாக்கியானம் சொல்ற, கண்டாரி கலந்திடவே காதலன் தான் செய்திடனும் கொண்டான எல்லாரு ஐயா குல மகள் போலமா சூட்டா போட்டுருப்பா, என்ன அனுப்பிவிடான்னு சொல்லி இல்லை அடுத்தவங்களை கூட முடிச்சு சொல்லிப்பா சொல்ல மாட்டான். பதிவிரது தன்னுடைய பர்த்தாவினுடைய வருத்தத்தையோ குறையோ பிறருக்கும் சொல்ல மாட்டான். இது ஆண்டாள் சொல்றான், பதிவினுடைய தன்மையை சொல்றான். அதாவது 19வது பாட்டு, உந்து மதகளில் தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இவ்வளவு வெளிச்சமான கருத்துல சொல்றேன். அது எந்த மாதிரி கீழே சொல்ற பழக்கமே கிடையாது. நிறையா நேற்று நேரமெல்லாம் ஆச்சாரியர் தான் அப்படியே பரிமளிச்சு கிடையாதாங்க சீவன் எடுத்துக்கிட்டு. ஆக நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய்ங்கிறார். இந்த நப்பின் நாய்ங்கிறவ யார் தெரியுமா? கண்ணனுடைய மாம மகன். அந்த நப்பெண்ணைக்கு அத்த மகன் கண்ணன். ஆனா இந்த கண்ணன் பிறந்திலிருந்து நப்பெண்ணை இந்த கண்ணன் இருக்கிற இந்த நந்தகோபால் வீட்டை விட்டு அப்ப வீட்டு போறதே கிடையாது. சின்ன குழந்தையில இருந்தேன். ஆனா அப்படி பழகின குழந்தைய ஒரு பழகின குழந்தைய விட்டு பிரிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பாவத்தை வளருது. என்ன சொல்ற, நந்தகோபாலன் மருமகள்னு சொல்றீங்களே, அந்த கண்ணனுக்கு இந்த நப்பெண்ணைக்கு கல்யாணமாச்சு இல்லையா? அது எப்படி மருமகள்னு சொன்னா, மருமகள் இருக்கப்பட்ட இருப்பில இந்த நப்பெண்ணை அங்கேயே இருந்ததுனால மருமகளேன்னு சொல்றாங்க. அப்ப மருமகளே நீ யாவகாரம் சொல்றீங்களே, அப்ப மருமகள் இருக்கக்கூடிய இருப்பு என்ன என்று கதையை சொல்லும் பொழுது அதுக்கு இதை கொடுக்கிறார். ஒரு பதிவிரதை ஒருவரை பர்த்தாவாக வரித்தாலேயானால் அந்த பர்த்தாவனோடு கூடி இருப்பதுதான் அவளுக்கு சொர்க்கம், நரகம். நரகம் அல்ல, சொர்க்கமாகும். அந்த பர்த்தாவை பிரிந்திருப்பது அவ எவ்வளவு சௌரியமா இருந்தாலும் நரகம் தான். அதே பர்த்தாவை பிரிஞ்சு 4 நாத்தனாமார்கள் இருக்கக்கூடிய வீட்டுல போயிட்டான்னா அவருக்கு எது தெரியும் நரகங்கிறது அப்பதான் தெரியும். பர்த்தாவோட பிறந்த 4 பொம்பளைக்கு இருப்பா வீட்டுல. இவ பர்த்தா வீட்டுன்னு அதாவது வீட்டுல போய் தன்னுடைய அதிகத்தை காட்ட முடியுமா? பிச்சு விடுவார். அதே மாதிரி அந்த துன்பமுடையது பர்த்தாவை பிரிஞ்சவளுக்கு. பர்த்தாவை பிரிந்து தன்னுடைய தகப்ப வீட்டுக்கு போற போது தகப்ப வீட்டுல தன்னுடைய பிறந்த கொண்டாட்டிகளோ மற்றவங்களோ அங்கெல்லாம் இருப்பாங்க. இவளை கண்ட உடனே உதட்ட பிதிக்கிடுவாங்க. பிறந்த